ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் எலுமிச்சை ரசம் செய்யலான்ட்டு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பு, துவரம் பருப்பு வந்து ஒரு சின்ன டம்ளரில் பருப்பு வேக விட்டு அதோட ஒரு தக்காளியும் நான் நல்லா குழைய வேக விட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட நம்ம இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா நம்ம நசுக்கி வச்சுக்கணும். ஒரு 2-3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பருப்பை எடுத்து நம்ம இதை போட்டுக்கலாம். பருப்பு கரைசலோட நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா 1-2 கூட்டிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். பெருங்காயத்தூள், உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன கடாயில் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 சீரகம். இப்போ நம்ம இதை ரசத்தில் போட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை புழியணும். சின்ன பழமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு பழம் புழியிறேன். கொஞ்சம் பெரிய பழமாக இருந்ததுன்னா அரை மூடி புழிஞ்சாலே போதும். அவ்வளோதாங்க, எலுமிச்சம்பழம் ரசம் ரெடி. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழம் ரசம் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.